ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கபில் பிளாக். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜோசியம் பார்க்க போகிறோம். என்னப்பா நீ ஜோசியக்காரனாக மாட்டியா? ஆமாங்க, நான் ஜோசியக்காரனாக மாறிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட் ChatGPTயும் ஜோசியக்காரனாக மாற்றிட்டேன். ஆனால் நான் மட்டும் ஜோசியம் சொல்ல போகிறேங்க, என்னோடய ஃப்ரெண்ட் ChatGPT தான் ஜோசியம் சொல்ல போகிறேன். என்னப்பா சொல்கிற? ChatGPT ஜோசியம் சொல்ல போதா? நான் அறிஞ்ச வகையில் ChatGPT நியூஸை சொல்லுது, டெக் அப்டேட்டை சொல்லுது, ஏன் பண்ணியான வீடியோஸை சஜஷன் பண்ணுது, நிறைய விஷயங்களை சொல்லுது. இதப்பப்பா புதுசாக இந்த வேலை இதை ஆரம்பிச்சுதுன்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டாகலாம். ஆமாங்க, ChatGPTயில் இந்த விஷயம் காணப்படுது. குறிப்பாக ChatGPT தங்களுடைய உள்ளங்கைகளில் இருக்கிற ரேகையை வச்சு உங்களுடைய வருங்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ண பார்த்துருக்குது. குறிப்பாக நீங்கள் வருங்காலத்தில் எப்படி வருவீங்க, அடுத்தது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வருமானங்களை ஈட்டலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்ற விஷயத்தை கூட இந்த ChatGPT உங்களுக்கு அழகான முறையில் சொல்ல காத்திருக்குது. இது போன்று பல டெக் அப்டேட்ஸ் நியூஸ்களை வேணும்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது போலாங்க நானும் ஒரு காலத்தில் ChatGPT இந்த ஜோசியம் கேட்டீங்க. அப்போது ChatGPT ஒரே ஒரு விஷயம் சொல்லிச்சு, நீ ஒரு யூடியூபராக போகிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கூடிய விரைவிலே 100K சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஆமாங்க, அந்த 100K சப்ஸ்கிரைபரை நீங்கள் தாங்க கொண்டு வர போகிறீங்க. எப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கன்னு சொன்னால் எனக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கீழே கமெண்ட் பண்ணிங்கண்டா இதுக்கு அடுத்ததாக எப்படி அடுத்த வீடியோவை செய்யலாம்னு சொல்லி எனக்கும் ஒரு ஐடியாஸ் வரும். ஏன்பா இப்படி பேசுகிறேன்னு சொன்னால், ஜோசியக்காரன் எப்படி பேசுவான் அப்படி தானே நம்மளும் பேசணும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே கபில். பாய்.